Hello students, welcome to School Less. இன்னைக்கு சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன் ஆர்கன் சிஸ்டம் பத்தி பார்க்க போறோம். ஒரு இம்பார்ட்டன்டான சிஸ்டம் சர்க்குலேட்டரி சிஸ்டம் பத்தி பார்க்க போறோம். இதுல தான் பிளட் பத்தி பார்ப்போம். ஹார்ட் எப்படி பிளட்டை பம்ப் பண்ணி எல்லா இடத்துக்கும் அனுப்புதுன்றத பார்க்கறதா சர்க்குலேட்டரி சிஸ்டம். In this system, blood is circulated to transport oxygen and nutrients to every part of the body. Circulatory system consists of heart, blood vessels, blood. சர்க்குலேட்டரி சிஸ்டம்ன்றதுல மெயினாக இருக்கிறது ஹார்ட் தான். ஹார்ட் வந்து பிளட்டை பம்ப் பண்ணும். பிளட் வந்து என்னெல்லாம் கேரி பண்ணும், ஆக்சிஜனும் நியூட்ரியன்ஸும் மற்ற உடம்புல இருக்க எல்லா பாடி பார்ட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். ஸோ எப்படி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் லங்ஸ் வந்து நம்மளுக்கு ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதோ, இங்கே ஹார்ட் வந்து பிளட்டை வந்து எல்லா இடத்துக்கும் சர்க்குலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டமில் 3 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் இருக்குது. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு, பிளட் வெசல்ஸ் அண்ட் பிளட். ஹார்ட்டில் வந்து 4 சேம்பர் இருக்கும். என்ன சேம்பர்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல், இப்படி 4 சேம்பர் இருக்கும். பிளட் வெசல்ஸ் பற்றியும் பிளட்டை பற்றியும் இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் ஹார்ட்டு. ஹார்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹார்ட் இஸ் அ ஹாலோ மஸ்குலர் ஆர்கன் அண்ட் கோனிக்கல் இன் ஷேப். இட் இஸ் கவர்ட் வித் டபுள் வால்ட் மெம்பரேன் கால்ட் பெரிகார்டியம். The space between the membranes is filled with pericardial fluid. The pericardial fluid protects the heart from shock. So in the shock landa namma protect பண்றதுக்கு என்ன pericardial fluid. Heart is placed inside the thoracic chamber in between the 2 lungs. So lungs-உம் நம்ம பார்த்தோம் ஒரு conical shaped organ. அது வந்து ribcage-ல இருக்கு. அதே மாதிரி ஹார்ட்டும் இந்த 2 lungs-க்கு நடுவில் இருக்கு. ribcage-ல தான் அதுவும் ஹார்ட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்டோட 4 சேம்பர் பார்க்கலாம். ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம், அப்புறம் ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல்னு சொல்லி 4 பிரிச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியுது. ஸோ இதுதான் ஹார்ட்டில் வந்து 4 பார்ட் இருக்குது, 4 போர்ஷனாக பிரிச்சிருக்காங்க. அது ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக படிப்போம். ஸோ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது ஹாலோ மஸ்குலர் ஆர்கன், அப்புறம் வந்து டபுள் வால்டு மெம்பரேன், அதை சுற்றி டபுள் வால்டு மெம்பரேன், அது பேர் என்னன்னா பெரிகார்டியம்னு இருக்கும். அப்புறம் பெரிகார்டியல் ஃப்ளூயிட் வந்து ஃபில் ஆகிருக்கும். அது எதுக்குன்னா டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் ஷாக். ஸோ இங்கே தான் ஹார்ட்டை பற்றி நம்ம டீட்டெயில்டாக படிக்கிறோம். இதில் பாருங்கள், த ஹார்ட் இஸ் டிவைடட் இன்டு 4 சேம்பர்ஸ். 2 upper chambers are called atria or auricles. 2 lower chambers are called ventricles. ஸோ மேலே இருக்க 2 ஏட்ரியம்னு சொல்லுவோம், கீழே இருக்க 2 வென்ட்ரிக்கல்னு சொல்லுவோம். இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. ஸோ ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். இதுதான் வந்து 4 chambers of the heart. நம்ம ஹார்ட்டில் எத்தனை சேம்பர்ஸ் இருக்குன்னா 4 சேம்பர்ஸ்னு எழுதணும். The upper and lower chambers of the heart are separated by a muscular wall or tissue known as auriculoventricular septum of the heart. அது இதில் தெரியல, ஆனால் இது ரெண்டையும் பிரிக்கிறதுக்கு இந்த ஒயிட் கலரில் இங்கே இருக்குல்ல, அது மாதிரி auriculoventricular septumனு சொல்லி ஒரு piece of muscle wall இருக்குன்னு சொல்கிறாங்க. The right side of the heart receives deoxygenated blood from various parts of the body and pumps it to the lungs for oxygenation. The left side of the heart receives oxygenated blood from lungs and pumps it into different parts of the body. So right side of the heart வந்து இது, இந்த சைடில் என்ன வரும்னா deoxygenated blood, அசுத்தமான ரத்தம் வரும். இது என்ன பண்ணுது, இது இப்படி இந்த ஒயிட் லைன்ஸ் பல்மனரி ஆர்ட்ரி இருக்குல்ல, இதுதான் லங்ஸுக்கு போகிறது. பல்மனரினா லங்ஸ்ன்னு அர்த்தம், லங்ஸுக்கு போகிறதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து பல்மனரி ஆர்ட்ரி வழியாக யாருக்கு எங்கே போகும், லங்ஸுக்கு போய் ஆக்சிஜனேட் பண்ணி கொண்டு வான்னு சொல்லும். அது வந்து எங்கே எப்படி வரும், பல்மனரி வெயின் வழியாக இது லங்ஸுக்கு போயிட்டு பல்மனரி வெயின் வழியாக லெஃப்ட் ஏட்ரியம் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வந்து சேரும். இங்கே இந்த சைடு வந்து ஆக்சிஜனேட்டட் பியூர் பிளட் இருக்கும். அப்புறம் இதிலிருந்து எல்லா பார்ட்ஸுக்கும் வந்து நம்மளுக்கு நல்ல பிளட்டு போக ஆரம்பிச்சிடும், சுத்தமான பிளட்டு போக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து ஹார்ட்டோட 4 டிஃப்ரெண்ட் சேம்பர்ஸ். அதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் வரும், லெஃப்ட் சைடில் ஆக்சிஜனேட்டட் பிளட் வரும். அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பிளட் வெசல்ஸ். பிளட் வெசல்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரிஸ், வெயின்ஸ் அண்ட் கேபிலரிஸ், இந்த பிளட்டை கேரி பண்ணிட்டு போகும்ல, அதுதான் பிளட் வெசல்ஸ்னு சொல்லுவோம்.
Blood vessels consist of arteries, veins and capillaries. Arteries carry oxygenated blood except pulmonary artery which carries deoxygenated blood from the heart. இதான் போன ஸ்லைடில் பார்த்தோம். பல்மனரி ஆர்ட்ரி வந்து இங்கேருந்து இந்த ரைட் சைட்லேருந்து அசுத்தமான ரத்தத்தை கொண்டு போய் லங்ஸ்ட்டை கொடுக்கும். அதை கொடுத்துட்டு வெயின்ஸ் பல்மனரி வெயின் வழியாக சுத்தமான பிளட் வரும். ஸோ இது இந்த ஆர்ட்ரி இந்த பல்மனரி ஆர்ட்ரி வெயினும் மட்டும்தான் மாறி இருக்கும். மற்றபடி ஜென்ரலாக ஆர்ட்ரினா வந்து பியோர் பிளட்டை எடுத்துகிட்டு போகிறது தான் ஆர்ட்ரி. ஆக்சிஜனேட்டட் பிளட் எடுத்துகிட்டு போகிறது தான் ஆர்ட்ரி. வெயின்ன்றது deoxygenated blood எடுத்துகிட்டு போகிறது. ஸோ வெயின்ஸ் கேரி deoxygenated blood except pulmonary vein which carries oxygenated blood to the heart. கேப்பிலரிஸ்னால் என்னது? இந்த ஆர்ட்ரிக்கும் வெயினுக்கும் நடுவில் தின் பிளட் வெசல்ஸ் இருக்கும். அதை தான் வந்து நம்ம வெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். Capillaries are thin blood vessels which connect the arteries and veins. They help in exchange of materials between the circulatory system and body tissues. Next, blood பற்றி பார்க்கலாம். பிளட்டில் என்ன இருக்கும்? நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன்ஸ் இருக்கும். அதில் இருக்க உடம்புல இருக்க கழிவுமே பிளட் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அப்புறம் ஹார்மோன்ஸ் இருக்கும். ஸோ பிளட் டிரான்ஸ்போர்ட் நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன், வேஸ்ட் அண்ட் ஹார்மோன்ஸ். The volume of blood in human adults is 4 to 5 liters. It regulates water level and the body temperature. ஸோ நீங்கள் பிளட்டு வந்து நியூட்ரியன்ஸ் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும், உங்கள் வேஸ்ட்டு, ஹார்மோன்ஸ் எல்லாமே இருக்கும். அது வந்து உங்கள் உடம்பை சமநிலையில் டெம்பரேச்சர் சமநிலையில் வைக்கிறதுக்கும் அதுதான் ஹெல்ப் பண்ணும். Blood is pumped throughout the body by heart. It takes oxygen to tissues and cells and finally reach the lungs to take oxygen again. ஸோ இதான் நம்ம பார்த்தோம். ஹார்ட் தான் வந்து பிளட்டை பம்ப் பண்ணுதுன்னு பார்த்தோம். அப்புறம் ஆக்சிஜனை வந்து எல்லா டிஷ்யூஸ்க்கும் கொண்டு சேர்க்குறதுக்கும் அப்புறம் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை லங்ஸுக்கு கொண்டு வரதுக்குமே வந்து பிளட்டோட வேலை தான். இதை தான் பார்த்தோம். There are some animals like lobsters and crabs that have blue blood. Cockroach has colorless or white blood. நம்மளுக்கெல்லாம் சிவப்பு கலரில் பிளட் இருக்குது. லாப்ஸ்டர், கிராப் மாதிரி அனிமல்ஸ்க்கெலாம் ப்ளூ கலரில் பிளட் இருக்குன்றாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம்ன்றது என்னது? உங்கள் வேஸ்ட் ப்ராடக்டை ரிமூவ் பண்ணுறது. நம்ம கிட்னி, அப்புறம் யூரின் போகிறதுக்கான யூரினரி பிளாடர் அண்ட் யூரேத்ரா இதெல்லாம் தான் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம்னு சொல்லுவோம். எக்ஸ்க்ரீஷன்னா என்னது? வெளியே ஏற்றுறது, இந்த மலம் அதெல்லாம் போகிறது, அதுதான் வந்து எக்ஸ்க்ரீஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா excretory system removes the waste products from the body. It also regulates water and electrolyte balance. Kidneys, lungs, liver and skin together function as excretory organs. So நம்ம வந்து கிட்னி வந்து யூரின் உருவாக்குறதுக்கு கிட்னி தான் ஹெல்ப் பண்ணும். லங்ஸ் வந்து தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியில் ஏற்றுறதுக்கு லங்ஸ் ஹெல்ப் பண்ணுது. லிவரும் வந்து வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்க்ரீட் பண்ணுது. ஸ்கின் வந்து நம்மளுக்கு ஸ்வெட்டாக எக்ஸ்க்ரீட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இந்த எல்லா ஆர்கன்ஸையுமே எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன்ஸ் தான் சொல்லுவோம். நம்ம இங்கே வந்து மெயினாக கிட்னியை பற்றி தான் படிப்போம் இன்றைக்கி. ஸோ கிட்னி இந்த ரெண்டு பீன்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதுதான் கிட்னி. இது வந்து யூரினரி பிளாடர், கீழே கடைசியாக இருக்கிறது யுரேத்ரா. இந்த கிட்னியில் உருவாகிற யூரினை வந்து நம்ம யூரினரி பிளாடரில் கொண்டு வந்து சேர்க்குறது தான் வந்து யூரேட்டர்னு சொல்லுவோம். இது ஒரு குட்டி பைப் மாதிரி இருக்கிறது தான் யூரேட்டர். யூரினரி பிளாடரில் யூரின் கலெக்ட் ஆகி அப்புறம் ஃபுல்லானதுக்கப்புறம் யுரேத்ரா வழியாக வெளியே வருது. ஸோ கிட்னி தான் வந்து நம்ம பிளட்டை ஃபில்டர் பண்ணி அதில் இருக்க வேஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி யூரின் உருவாக்குது. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். கிட்னிஸ் ஃபில்டர் த பிளட் டு ரிமூவ் வேஸ்ட் அண்ட் ப்ரொடியூஸ் யூரின். The kidneys are a pair of dark red bean-shaped organs placed behind the abdomen on either side of the vertebral column. The average adult's kidney measures about 12 cm in length, 6 cm in width and 3 cm in thickness. Right kidney is slightly lower than the left kidney. Each kidney is covered by a fibrous membrane called capsule. Kidneys are made up of millions of excretory units called nephrons, which are the structural and functional units of the kidney. Every minute, kidneys receive approximately 1.25 liter of blood. Purify பண்ணுறதுக்கு 1.25 லிட்டர் பிளட் வருதுன்றாங்க எவ்ரி மினிட்டு. நெஃப்ரான்ஸ்ன்றது கிட்னியோட ஒரு இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷனல் யூனிட். நியூரான்றது பிரெயினுக்கான ஃபங்க்ஷனல் யூனிட். ஸோ இந்த நெஃப்ரானும் நியூரானும் கன்ஃபியூஸ் ஆவீங்க. கிட்னிக்கு நெஃப்ரான்னு சொல்லணும், பிரெயினுக்கு நியூரான்னு சொல்லணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க.
2 கிட்னி இருக்கும், அதை மறந்துடாதீங்க. இது வந்து மெயின் பர்பஸ் வந்து டு ரிமூவ் வேஸ்ட் அண்ட் ப்ரொடியூஸ் யூரின். அதுக்கு அடுத்தது இருக்குது இந்த யூரேட்டஸ். நான் சொன்னேன்ல 2 பைப் மாதிரி. 2 ureters connect the kidney with the urinary bladder. Urine formed from each kidney reaches the urinary bladder through ureters. Urinary bladder is a sac-like in shape and acts as a temporary storage organ for urine. Urine entering the urinary bladder from the ureters slowly fill the hollow sac inside the bladder. Urine is expelled from the body through the urethra. ஸோ கிட்னி இருக்குது. கிட்னி வந்து பிளட்டை நல்லா ப்யூரிஃபை பண்ணி என்ன கொடுக்குது, யூரின் கொடுக்குது. அந்த யூரின் வந்து இந்த 2 பைப் வழியாக, யூரேட்டர்ன்ற பைப் வழியாக யுரத்ராக்கு 2 யூரேட்டர்ன்ற பைப் வழியாக எங்கே வருது, யூரினரி பிளாடர். யூரினரி பிளாடர்ன்றது வந்து சாக் லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு பேக் மாதிரி இருக்குது. அது வந்து இந்த யூரினை டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதுக்கப்புறம் யுரேத்ரா வழியாக வெளியில் அதை எக்ஸ்பெல் பண்ணிடும். ஸோ கிட்னி, யூரேட்டர், யூரினரி பிளாடர், அப்புறம் இதுதான் கடைசியாக தான் யுரத்ரா. இந்த ஆர்டரை மறந்துடக்கூடாது. கிட்னி, யூரேட்டர், யூரினரி பிளாடர் அண்ட் யுரத்ரா.